Taste the Daily. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி கொடி பாடல் என அரசியல் அரங்கில் பம்பரமாய் சுழன்று வரும் நடிகர் விஜய் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் மாநில மாநாடு நடத்தப்படும் என அறிவித்தார். 5 லட்சம் பேரை திரட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் மாநாடு தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடம் 21 கேள்விகள் கேட்டு மாவட்ட டிஎஸ்பி பார்த்திபன் கடிதம் எழுதினார். அதற்கு சரியான பதில் இல்லாததால் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும் என விஜய் அறிவித்தார். இதையடுத்து வி சாலை பகுதியில் 85 ஏக்கர் இடத்தை தேர்வு செய்து மாநாடு நடத்த அனுமதி வாங்கினார் புசி ஆனந்த். ஆனால் மாநாடு நடத்த காவல்துறை சார்பில் 33 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதில் 17 நிபந்தனைகளை கட்டாயம் கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். அதில் எந்த சமரசமும் இல்லை என காவல்துறையினர் சார்பில் தாவேகா நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அமர்வதற்கு தனி இருக்கைகள். மாநாடு நடைபெறவுள்ள இடத்தின் அருகில் ரயில் தண்டவாளம் உள்ளதால் விபத்து ஏற்படாத வண்ணம் தடுப்புகள். குழந்தைகள் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது. மாநாடு நடைபெறும் இடத்தில் உள்ள திறந்தவெளி கிணறுகள் கட்டாயம் தற்காலிகமாக மூடப்பட வேண்டும். மருத்துவம், மின்வாரியம், பொதுப்பணித்துறை உள்ளிட்ட துறைகளில் அனுமதி பெற வேண்டும். போக்குவரத்துக்கு எந்தவித இடையூறும் வரக்கூடாது. பார்க்கிங் வசதி. தேசிய நெடுஞ்சாலைகளில் கட் அவுட், பிளக்ஸ் பேனர்கள் அமைக்கக்கூடாது. விஐபி வர தனி வழி. மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ள முக்கிய பிரமுகர்களின் விவரங்களை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, மாநாடு நடத்துவதற்கு தங்கள் விவசாய நிலத்தை ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் 15,000 என்ற ஒப்பந்த அடிப்படையில் வழங்கியுள்ள 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விஜய் முதலாக நடத்தவுள்ள மாநாடு தங்கள் நிலத்தில் நடப்பதே பெருமைதான் என மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இது ஃபுல்லாகவே 85 ஏக்கர் விற்று எல்லாருக்கும் பேசி எல்லாம் அவங்க அக்ரிமெண்ட் போட்டு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வச்சுக்கிறாங்க. கொடுத்து வச்சு எங்களுக்கு 5,000 ஒரு ஏக்கர் 5,000 சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. மாநாட்டுக்கு பின் விக்கிரவாண்டி வி சாலை பிரபலமடைந்துவிடும் என கூறிய விவசாயிகள் வரும் தேர்தலில் விஜய் வெற்றி பெற்று முதலமைச்சரானால் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வார் என்றுதான் நிலத்தை கொடுத்ததாக கூறினர். விஜய் வந்தாருன்னா ஏதாவது ஒரு நல்லது செய்வார்னு நினச்சி நாங்கள் கொடுத்துக்கிறோம். ஒரு முதலமைச்சர் ஆனால் எங்களுக்கு என்ன செய்வார், விவசாயிகளுக்குலாம் ஏதாவது ஒரு விவசாயம் செய்வாருன்ட்டு கொடுத்து நாங்கள் பண்ணிக்கிறோம். எல்லாம் நிலம் கொடுத்துள்ள தங்களை விஜய் சந்திக்க அழைத்துள்ளதாக கூறிய விவசாயிகள் அவரை முதல் முறையாக பார்க்க போவதுதான் மகிழ்ச்சி என்றார். கூட்டுக்கிறாரு விவசாயிங்க எல்லாருமே நிலம் கொடுத்தவங்க எல்லாருமே கூட்டுக்கிறாரு. அடுத்த வாரத்தில் கூட்டு போகிறாங்க. விஜய் வெற்றி பெற போராடும் தொண்டர்களில் நானும் ஒருவன் என கூறிய விவசாயி ராதாகிருஷ்ணன் அவரை நேரில் பார்த்து லட்சம் கொடுங்கள் என்றா கேட்கப் போகிறோம், வருங்காலங்களில் ஏழைகளை ஏறெடுத்து பாருங்கள் என்றுதான் கேட்போம் என கூறினார். என்ன கேட்பேங்க ஐயா, லட்சம் கூட 10,000 கூட கேட்போம். ஏதோ எங்களுக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு நன்மை செய்யுங்க ஐயா. நீங்கள் தேர்ந்து வந்தீங்கன்னா ஜெயிச்சு வந்தீங்கன்னா ஏதோ எங்களுக்கு ஒரு நன்மை செய்யுங்க ஏன்னு தான் கேட்போம். வேற என்ன கேட்க போகிறோம். இதே போல தங்கள் பகுதியில் தரைப்பாலத்தை கட்டி கொடுத்து மக்கள் சிரமத்தை விஜய் போக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ரோட்டில் வரதுக்குள்ளே போரும் போகுதுங்க ஐயா. ஒரு பாலம் மாதிரி ஒன்று கட்டி விட்டாங்கன்னா மக்கள்லாம் ஆடு மாடெல்லாம் எவ்வளோ சாகுது போகுது, மக்கள்லாம் போகிறது சௌகரியமாக இருக்கு ஐயா. அவர் தேர்ந்தெடுத்து வந்துட்டாருன்னா செய்து கொடுக்கட்டும் ஐயா. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி கொடி பாடல் என அரசியல் அரங்கில் Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.